Praise the Lord. கர்த்தர் நல்லவர். இந்த மாலை நேரத்திலும் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை இந்த நாளிலே அவருடைய பிரசன்னத்துக்குள் உங்களை மூழ்கச் செய்து கர்த்தர் உங்களை நடத்துவாராக. உம் பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே. உம் பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே, உம் பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. வாழ்க்கையில் பாரங்கள் நெருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் திடன் கொள்வேன் உங்க பிரசன்னத்துல. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லி இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் அவங்களை அர்ப்பணிக்க முடியும்? அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். அவருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும், அவருடைய சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். வாழ்க்கையின் பாரங்கள் நெருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. வாழ்க்கையின் பாரங்கள் நெருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே.
என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. ஆண்டவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் நமக்கு கிடைச்ச விலையேற பெற்ற பாக்கியம். நாம் எனக்கு அன்பானவர்களே, எத்தனையோ பேருக்கு அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம், அவருடைய உறவு எத்தனையோ பேருக்கு தெரியல, கிடைக்கல. ஆனால் நீங்களும் நானும் தேவனை அறிந்திருக்கிற பிள்ளைகளாகிய நமக்கு அது ஒரு பெரிய கொடுப்பனை. பாருங்க, பரிசுத்த வேதாகமத்தில் இப்படி சொல்கிறது. யாத்திராகம் 33:14 வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 33 verse 14. அதற்கு அவர், என் சமூகம் உன்னோடே கூட வரும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பதாய் கடந்து போகாவிட்டால் நான் இந்த இடத்துல இருந்து எழும்ப மாட்டேன், நான் இங்கிருந்து நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஒரு தலைவனுக்கு அல்லது ஒரு குடும்பத்துக்கு பொறுப்பாளனாக இருக்கிறவனுக்கு, சில காரியங்களுக்கு பொறுப்பாளனாக இருக்கிறவனுக்கு தேவ பிரசன்னம், தேவ சமூகம் அவனோடு கூட இருக்கும்போது தான் அவனால் நேர்த்தியாக நாம் நடக்க முடியும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் அநேகர் தங்களுடைய சொந்த முயற்சியில், சுய முயற்சியில் அநேக காரியங்களை செய்கிறாங்க. அவங்க முடியாத போது சோர்ந்து போகிறாங்க. தன்னம்பிக்கை சில நேரங்கள் அவங்களுக்கு உதவி செய்து, நிறைய நேரம் அது கை கொடுக்காத போது அவங்க அதிர்ஷ்டம் இல்லாதவர்களாய் நினைக்கிறாங்க அல்லது சோர்ந்து போகிறார்கள். ஆனால் ஒரு நல்ல மாபெரும் தலைவன் வேதாகமத்தில் மோசே சொல்கிறார், உம்முடைய சமூகம் எனக்கு முன்பதாய் கடந்து போகாவிட்டால் நான் இங்கிருந்து எழும்ப மாட்டேன், நகர மாட்டேன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம் உன்னோட கூட வரும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, பள்ளிக்கூடங்கள்ல நம்ம படிக்கும்போது பொதுவாக ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களை பார்த்து அவங்களுடைய பெயரை காலையில் சொல்லி பதிவேடுகளில், ரெஜிஸ்டரில் அவங்க அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க பார்த்தீங்களா. அப்போது ப்ரெசன்ட் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எஸ் சார் அல்லது ப்ரெசன்ட் சார்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரெசன்ட் சார் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது எங்கிருந்து வந்ததுன்னா ப்ரெசன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் அந்த வார்த்தை வந்தது. ப்ரெசன்ஸ் அப்படின்னா நான் இருக்கிறேன், நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போது காட்ஸ் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நல்ல கவனிங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ கூப்பிடுகிற காரியத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அசம்பல் ஆயிட்டதை நமக்கு நினைவுறுத்துகிற காரியம் தான் பிரசன்னம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, தேவ பிரசன்னத்தில் நாம் இருக்க பழகணும். நாம் இருக்கிற இடத்துல தேவன் பிரசன்னமாகிறவராக இருக்கிறார். உண்மையாய் அவரை கூப்பிடுகிறவர்களுக்கு தேவன் சமீபமாக இருக்கிறாராம். உண்மையாய் கூப்பிடுறவங்களுக்கு அவரு சமீபமா இருக்கிறாராம். ஒருவேளை அவரை தெரியாம இருந்தா கூட சரி, ஆனால் அவரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க உண்மையா கூப்பிடும் போது அவர் சமீபமா இருக்கிறாராம். பாருங்க, வேதாகமத்துல சகேன்னு ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர். அவன் ஒரு நல்ல பொறுப்புல, நல்ல பதவியில, நல்ல பணத்துல, நல்ல செல்வாக்கில் இருந்தவன். அந்த ஊர் வழிய இயேசு வருகிறார் அப்படின்னு அவன் கேள்விப்படும் போது அவன் அவரை எப்படியாவது பார்த்துடணும்னு நினைக்கிறான். அவன் ரொம்ப குள்ளமா இருந்தானா, அதனால இயேசுவை அவனால பார்க்க முடியல. ஏன்னா இயேசுவை விட உயர்ந்தவங்க அல்லது இயேசுவை போல உயரமானவங்களாம் அவரை சூழ்ந்திருக்கும் போது இயேசுடைய முகம் குள்ளமா இருக்கிற சகையுக்கு தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் குதிச்சு ஜம்ப் பண்ணிலாம் ட்ரை பண்ணி பார்த்துருப்பான். கொஞ்சம் மேடான இடத்தெல்லாம் இருந்து பார்த்துருப்பான். ஜனக்கூட்டம் அதிகமாக இருந்ததுனால, இயேசுவை காண முடியாததுனால எப்படியாவது அவரை பார்த்துடணும், எல்லாரும் இயேசு இயேசுன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவன் வேகமாக ஓடி போய் அவரை நடந்து போகும்போது அந்த வீதியில் அவருக்கு முன்னாடி ஓடி போய் ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறினான். அவன் பாருங்க, அவன் பதவியவோ அவன் பணத்தையோ அவன் செல்வாக்கையோ அவன் பெருசாக நினைக்காம எப்படியாவது இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் தேவனை தேடுகிற அந்த வாஞ்சை அவனுக்கு இருந்தது. அதனால அவன் மரத்துல ஏறி மெனக்கெட்டு அவரை பார்க்கும்போது அங்க இயேசுவை மறைத்து கொண்டிருந்த சிலருடைய தலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் போது இயேசுடைய முடி, அவருடைய புருவம், கண்ணு, மூக்கு, வாய் அவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு தெரிய அவன் உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். அவரை பார்த்துட்டு நினைக்கிறதுக்குள்ளார இயேசு அவனுடைய அந்த மரத்துக்கு கீழே வந்துட்டாராம். அவன் இருந்த மரத்துக்கு கீழே வந்துட்டு இயேசு அண்ணாந்து பார்க்குறாரு. இப்ப சகையோ அவன் தேடிக்கொண்டிருந்த இயேசு இப்ப அவனுக்கு பக்கத்துல வந்துட்டாரு.
மேலே எட்டி பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன பார்க்குறாரு, என்னை மட்டும்தான் இப்போ பார்க்க, என்ன கவனிக்கிறாரு அப்படின்னு அவன் சந்தோஷப்பட்டான். அந்த சந்தோஷப்படும் போது அடுத்த அதிர்ச்சியை ஆண்டவர் கொடுக்குறாரு. என்ன சொன்ன, சகேயுவே அப்படின்னு பேரை சொல்லி கூப்பிடுறாரு. அவனுக்கு ஒரே இன்ப அதிர்ச்சி, என் பேர் எப்படி இவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அதை நினைத்து கொண்டிருக்கும்போது அடுத்த அதிர்ச்சியை இயேசு கொடுக்கிறார். சீக்கிரம் இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், நான் உன்னோடு கொஞ்ச நேரம் இருக்கணும், உன் கூட இருக்கணும்னு சொல்றாரு. அதை கேட்டவன் வேகமா இறங்கி வந்து அவன் தடுமாற்றத்தோட இன்ப அதிர்ச்சியில பூரிப்போடு கூட இயேசுவை கூட்டி கொண்டு வீட்டுக்கு போறான். போகும்போது அவன் வீட்டுக்குள்ள போனவனே அவனுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். அவன் உள்ள ஆண்டவர், அவன் உள்ள இயேசுவை கூட்டிட்டு போன உடனே இயேசு அந்த வீட்டுக்குள்ள வந்து அவனுக்கு பெரிய சந்தோஷம். அதனால அவன் அநியாயமாய் சம்பாதித்திருந்த பணத்தெல்லாம் எடுத்து, நான் யாருக்கிட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தா 1க்கு 2 மடங்கு தானே திருப்பி கொடுப்பான்னு நம்ம சொல்லுவோம். அவன் 4 மடங்கு திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னான். என்ன காரணம் தெரியுமா? இதுவரைக்கும் நான் சொத்துக்கள் பணத்தெல்லாம் சேர்த்து வச்சேன், ஆனா அழியாத, என்னை விட்டு எடுபடாத நல்ல சொத்து, நல்ல பங்கு என் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த சொத்தெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு சொல்லி எடுத்து 4 மடங்கா திருப்பி கொடுத்துட்டானா. ஏசு அவனை பாஸ்வார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லி. ஆம், எனக்கு அன்பானவர்களே, தேவ பிரசன்னம் நம்மோடு கூட எப்போதும் இருக்கவே ஆயத்தமாக இருக்கிறது. தேவன் நம்மோடு இருக்க விரும்புகிறார். நீங்க அவரோடு இருந்தா அவர் உங்களோடு இருப்பாரா? ஆமென். ஆனபடினாலே நம்ம தேவ பிரசன்னத்துல இருந்து பழகும் போது தேவன் நமக்கு அவருடைய பிரசன்னத்துல நமக்கேற்ற ஆலோசனைகளை தந்து, நமக்கேற்ற சிந்தனையில, இருதயத்துல, சரீரத்துல, குடும்ப உறவுகள்ல எல்லாவற்றிலும் அவருடைய உன்னத பலனை தந்து நம்மளை இந்த பூமியில ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கையை நாம் சிறப்பாய் வாழ்வதற்கு தேவன் நமக்கு வழிவகுக்கிறார், ஆலோசனை கொடுக்கிறார், நமக்கு பலனையும் தருகிறார். அவருடைய பிரசன்னத்தை நாடுவோம். அவர் நம்மோடு கூட இருந்து அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை வெற்றியாய் வாழ உதவி செய்வார். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.